டாக்டர், அந்த சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம்னு இருக்குது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ரெண்டும் சேம் தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கொஞ்சம் சொன்னீங்க நல்லாயிருக்கும். ஒரு சிம்பிளா சொல்லணும்னா எஸ், போத் ஆர் த சேம். இரண்டுமே ஒரே மருத்துவம் தான், ஒரே மாதிரி உள்ள மருத்துவம் தான். அண்ட் சிகிச்சை முறையும் ஆல்மோஸ்ட் த சேம் தான். ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, நேச்சுரோபதி, இந்த மாதிரி 4 சிஸ்டம் எல்லாமே ஒரே மாதிரி மருத்துவம், ஒரே மாதிரி தியரிஸ் உள்ள விஷயம்தான். அதாவது B.A.M.S படிச்சவங்க ஆயுர்வேத மருத்துவர்கள், பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி. அண்ட் B.S.M.S சித்தா, பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் அண்ட் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. B.U.M.S பேச்சுலர் ஆஃப் யுனானி மெடிசன் அண்ட் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் B.N.Y.S சொல்லுவாங்க, அது நேச்சுரோபதி, பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ். ஸோ இந்த மாதிரி 4 மருத்துவம் நம்முடைய இந்திய அரசாங்கத்தினால ரெகக்னைஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதை தாண்டி அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர் நிறைய இருக்கு. அதெல்லாம் இன்னும் இந்தியாவில் அது ரெகக்னைஸ் பண்ணல. நல்ல ஒரு விஷயம். இப்போ என்ன கேட்கணும்னா ஆயுர்வேதத்துல நம்ம கொடுக்க போற மருந்துகள் முழுக்க முழுக்க மூலிகைகளால் ஆனதாக இருக்கும். அதே சித்தால நிறைய மெட்டலர்ஜிஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. மேபி இதுக்கு காரணமா என்ன நம்ம பார்க்கலாம்னா ஆயுர்வேதத்துல மெட்டலர்ஜிஸ் இல்லையான்னு கேட்டா மெட்டல்ஸ் இருக்கு, சித்தால மூலிகைகள் இல்லையான்னு கேட்டா மூலிகைகள் இருக்கு. அதாவது நம்முடைய இடத்துக்கு தகுந்தாற்போல் சில சேஞ்சஸ் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ யுனானி எடுத்தோம்னா நிறைய அனிமல் ப்ராடக்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஆயுர்வேதத்துல பிளான்ட் ஒரிஜின்ஸ் நிறைய, அதாவது மூலிகைகள், செடி கொடிகள் நிறைய யூஸ் பண்ணிப்போம். யுனானில அனிமல் ப்ராடக்ட்ஸ் நிறைய யூஸ் பண்றாங்க. சித்தால அல்கமி, அதாவது மெட்டலர்ஜிஸ் சொல்றது யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மேபி எந்த இடத்துல எல்லாம் நதி நல்லா ஓடிட்டு இருந்திருக்கும் அங்கெல்லாம் ஆயுர்வேதம். இப்போ கேரளால பொதுவாக எடுத்துப்போம், நதி நிறைய ஓடுது, நல்ல நதி இருக்கு, நல்ல பசுமையா இருக்கு. அப்ப அவங்களுக்கு மூலிகைகளே போதுமானதா இருந்திருக்கு. இங்கே நம்ம தமிழ்நாட்டுல சித்தாங்கிற ஒரு மருத்துவம் இருக்கு. இங்கே மொத்தம் எல்லாமே கொஞ்சம் வறண்ட பகுதியா இருந்ததுனால என்ன ஆயிருக்கலாம்னா, ஸோ எப்பவுமே மூலிகை கிடைக்காததுனால மெட்டலர்ஜிஸ், தங்க பஸ்மம், வெள்ளி பஸ்மம் இந்த மாதிரி யூஸ் பண்ணதுக்கான ஒரு சான்சஸ் இருந்திருக்கு. ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ். நன்றி.